ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5th of April. ஆக்சுவலாக இன்னும் வந்து குவாரண்டைன் முடியறதுக்கு 9 days இருக்குது. 9 days இருக்குது இன்னும் குவாரண்டைன் முடியறதுக்கு. முடியுமான்றது வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது எல்லாருக்குமே. நிறைய ரூமர்ஸ் போய்ட்டு எனக்கு ஒரே நிமிஷம். ஏய் சவுண்டு கொடுக்காதுங்க. உன்னதான் சொன்னேன் மாடு மாதிரி கட்டின்னு இருக்கேன் மாடு. ஸோ வந்து கரெக்டாக 9 days முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாருமே வந்து வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியான், வெல்கம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியான், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இப்போ தான் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. வெளியே வந்து லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு லவ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தட் வந்து எனக்காக இருக்கட்டும், எனக்கு கொடுக்குற அதே சேம் லவ் வந்து எங்கள் அப்பாவுக்கும் சரி, அதே மாதிரி வந்து கிரியேட்டருக்கும் சரி, அது மாதிரிலாம் கொடுக்குறது வந்து ரியலி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்க யாருமே வந்து கேமரா யூஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களை கேமரா முன்னாடி எடுத்துகிட்டு வரது, அவங்கள பேச வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இல்லை அவங்கள கேமரா முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பேச வச்சோம் அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் வந்து எதனா சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா கிரியேட்டருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். எப்படி சொல்கிறது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், கிடைச்ச மாதிரி ஒரு கம்யூனிட்டி. ஐ எம் ரியலி ப்ரவுட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லவ் அண்ட் சப்போர்ட். என்ன கிரியேட்டர் நீ எதனா சொல்ல விரும்புறியா? நீ என்ன சொல்ல விரும்புறியா? இப்போ தான் வந்து அவனை வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து வாக்கிங் கூட்டின்னு போகணுன்ற மாதிரி அப்படியே புலம்புன்னு இருக்கார் பயப்புள்ள. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோட காரை ஸ்டார்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குப்பை மாதிரி கிடக்குது ஆக்சுவலாக காரு. ஸோ போயிட்டு காரை ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணி கழுவ போகிறேன். அதுதான் இன்றைக்கி டாஸ்க். கிரியேட்டருக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும். கார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து உள்ளே கண்டிப்பாக ஓடி போயிடுவான் கார் உள்ள. அது மாதிரி ஒரு கார் போய்க்கும். ஏன்னா வந்து காரில் தான் அவனை பீச்சுக்கு கூட்டின்னு போவோம், அந்த மாதிரிலாம் கூட்டின்னு போவேன். ஸோ அதனால் அவருக்கு இதை பாருங்க நேராக காராண்ட போயிட்டார். Fully efficient mesh. ஏறுல. என்ன கிரேட்டர் பீச்சுக்கு போலாமா? கிரேட்டர் பீச்சுக்கு போலாமா? இந்த பீச்சுனா வந்துருவாரு. இந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்பின் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ற காரணத்தால ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆக பண்ணி டவுட் ஆகுது. ஐயோ ஓகே. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பாருங்கள் காரில் பயங்கரமாக வந்துனாரு. பீச்சுக்கு கூட்டின்னு போகிறாரா அண்ணன் அப்படின்னு. பீச்சுக்கு இல்லைடா தம்பி, சும்மா வீட்டாண்ட ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் எதுவுமே இல்லை, இங்கே இப்படியே மொன வரைக்கும் போயிட்டு அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு வர போகிறேன். மீன்ஸ் மொன வரைக்கும்னா ஜஸ்ட் ஒரு 100 meters அவ்வளோதான். கரெக்டாக உட்காரு. வேறு ஒன்று அவுட் சைட் ஆஃப் த கார் வந்து ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். மீன்ஸ் வந்து இன்சைட் க்ளீன் பண்ணணும். நம்ம என்னதான் வந்து க்ளீன் பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளால பண்ணவே முடியாது. அதுதான் இங்கே இருந்து இருக்கு. நான் வெளியே ஃபுல்லாக மாங்குன்னு கழுவுறேன். மறுபடியும் காயும் போது எல்லாமே இதுவாகுது. அது ஒரு மிஷின் இருக்கு ஆக்சுவலாக. அந்த ஒரு மிஷின் இருந்ததுன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு கழுவி போயிட்டு இருக்கலாம். படம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஒன்லி மேனுவலாக தான் கழுவுன உட்காந்தீங்க. க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா இதை இப்படியே விட்டா வந்து ஃபுல்லாக பயங்கரமாக அழுக்காயிடும். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரை பார்க் பண்ணி வச்சுப்போ. ஜஸ்ட்டு வந்து இப்போ கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து இந்த கவர் கிழிஞ்சி ஒரு வலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஃபேட் ஆகி போயிட்டு பயங்கரமாக வந்து கிழிஞ்சிருக்கு சைடில் அங்கே இங்கேன்று. வேறு கவர் மாற்றணும். நான் இன்னும் மாற்றாமலே வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து நான் அவ்வளோவா கார் ஓட்ட மாட்டேன். எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவ்வளோவா காரே ஓட்ட மாட்டாங்க. ஒன்லி மீ. இந்த கார் வந்து ஃபுல்லாக பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் எல்லாமே வந்து நான் தான். ஸோ அதனால தான் வந்து நானே கழுவுறேன், நானே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விட்றேன், நானே இதை எல்லா வேலையும் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கார் கவரோட கண்டிஷன் பாருங்க. இதுக்கு எதுக்குடா கார் கவர்லாம் போட்டு மூடுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சில பார்ட்டியாச்சும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். காரை கழுவிட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நீ கழுவலாம் நாளைக்கு நான் கழுவிருப்பேன் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டார். நான் தான் கழுவி ஆகணும். இருந்தாரு ஏன் சொன்னேன். நான் சொன்னேன் இது மாதிரி கமெண்ட்லலாம் பாருங்க, நிறைய டேடி ஆர்மினா ஆரம்பிச்சாங்க அப்படின்றேன். அப்படியானு உடனே அது வரைக்கும் வீடியோவே பார்க்கல. என் வீடியோவை உட்காந்து அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ போய்ட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.
கொன்னுருவோடு சீக்ரெட்லாம் வெளியே சொல்கிறாங்க பாஸ், சீக்ரெட்லாம் வெளியே சொல்கிறாங்க. 6:30 ஆகுது. நேற்றுலேருந்து ஃபுல்லாக உட்காந்து வந்து சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் உங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து மணி ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு சீரிஸ் ஒன்று வரும். சீரிஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஃபுல்லாக வந்து மூவிஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். அது வந்து ரெக்கமெண்டேஷனில் காமிச்சினே இருக்கும், பட் ஆனால் நான் பார்க்கவே மாட்டேன். சடனாக நேற்று ஒரு நாள் தான் உட்காந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஃபுல் பார்ட்டே வந்து பார்த்துட்டேன். இப்போ அடுத்த பார்ட் போய் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா பார்க்கணும். சூப்பராக இருக்குது பாஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் வைக்கிங்ஸ் அது மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் மணி ஹேஸ்ட் செம்மையாக இருக்குது. செகண்ட் பார்ட் பார்க்கலாம். நீ தான் டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறேன். அடுத்த vlogல சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பா எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்கும் பாருங்களேன். பா என்ன கலர் பாஸ் பாருங்கள். நான் இப்போ தான் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து மொட்டை மாடிலாம் வந்து ஷூட் பண்ணுறேனே. ரியலி செம்மையாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் சிக்னல் வரணும்னா இப்படி தான் வெளியே ரோட்டில் தான் போய் நின்னா ஆகணும், வேறு வழி கிடையாது. எல்லாருமே கேட்டுருந்தீங்க தட் வந்து எப்படி வந்து கிரியேட்டர் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ட்ரைனிங் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸஸும் நிறைய இருக்குது. மோஸ்ட்லி வந்து நானும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து அது மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன் அந்த ட்ரைனிங் இதெல்லாம். ஸோ தாராளமாக நீங்கள் ரொம்ப பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க அளவுக்கு என்னால் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்குல்ல சேனல்ஸ். ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக தேடி பார்க்கலாம். அண்ட் வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே ப்ரோ ரைடு அடுத்த ரைடுன்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தீங்க நிறைய பேர். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ரைடு வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று வால்பாறையாக இருக்கும், அப்படின்னா வேறு எதனா ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். அண்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்து கிளம்ப போகிறதில்ல. பிகாஸ் வந்து என்னோடய பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. சப்போஸ் இந்த கேஸ் வந்து இந்த 14th லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, இந்த 14th அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டே ஆகலை அப்படின்னா வந்து ரியலி வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான். கொரோனா வைரஸ் உடைய அந்த இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குது பாஸ். எல்லாமே என்னடா இது இவ்வளோ நாளாக வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிறனால வந்து ஃபீல் ஆகலை. பட் ஆனால் நம்மளால் வெளியே பைக்கை எடுத்துக்கிட்டு போக முடியல, மெயின் ரோடுக்கு போக முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்னும் போது தான் வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்கலை அப்படின்னும் போது தான் அந்த ஒரு ஃபீலிங்கே வருது. தட் வந்து நம்ம மாதிரி வந்து அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே வருது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வெக்ஸ் ஆகிட்டேன். தட் வந்து ஐயோ பைக் ரைடு போய் ஆகணுமே, எங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டைம் நாளாக வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். தட் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி காரோ இல்லைனா வந்து எதனா ஒன்று எடுத்து வாஷ் பண்ணுறது, எதனா ஒரு வேலை பண்ணினே இருக்கலாம் வீட்டில் இருந்து. சும்மா இருக்கிறத விட ரூமை டெக்கரேட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரூமை வந்து டெக்கரேட் பண்ணவே இல்லை. ரூம் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ரூமில் vlog பண்ணதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ரூமை வந்து அவ்வளோ மோசமாக வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா சாப்பிட்றது, உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் எதனா ஒன்று வீடியோஸ் பார்க்குறது அப்படியே தான் போயின்னு இருக்குது பாஸ். ஸோ எக்ஸசைஸ்லாம் அது ஒரு பக்கம் கண்டினியூ ஆகினே தான் இருக்குது. ஸோ எல்லா vlogலையுமே காட்டுவேன். ஏன்னா எல்லா vlogலையுமே காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் வந்து வெளியே வரும்போது வந்து அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் வந்து கீழே போகலாம். இருட்டினே வருது, லைட்டிங் வேறு கம்மியாகுது. கண்டிப்பாக குவாலிட்டி அடி வாங்கும். இந்த பாருங்கள், நிலா ஓடிவா வீடியோவில் பார்க்கலாம். see you people in the next video. Till that, signing off here. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata bye bye. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. பாய். தும்மில் ரைட் போகிறோம். And then